கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, அன்போட தம்பி வந்து கண்மணி கூட நீ சந்தோஷமாக வாழணும்னா நான் சொல்கிற வேலையெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட ரொம்பவே லவ்வாக ரொமான்ஸாக வந்து பேச சொல்கிறாரு. அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அன்பும் பேசுகிறாரு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அன்பு வந்து கண்மணி கிட்ட இந்த மாதிரி ரொம்ப பாசமாக நடந்துக்கோ, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அன்பு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அன்பை பார்த்திங்க அப்படின்னா, வேணும்னே அன்பு கையில் லேப்டாப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட சொல்கிறாங்க. சாப்பிடக்கூட உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்கிறாங்க. உடனே கண்மணி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறது, இவர் எப்படி தான் சாப்பிட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அன்போட தம்பிக்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் ஊட்டி விடுறது தான் அதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறனால கண்மணி யோசிக்காமல் பார்த்திங்க அப்படின்னா அன்புக்கு ஊட்டி விடுறாங்க. இதனால் அன்பு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கண்மணியும் ரொம்ப சந்தோஷமாகவே ஊட்டுறாங்க. அன்போட தம்பி நம்மளோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வெளிப்படுத்தி கூடிய சீக்கிரம் சேர்ந்து வாழ போகிறாங்க. ஆனால் இதை பார்த்த வெண்ணிலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.